ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 29. சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேலங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா. இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன்னோர் உற்றோமேயாவோம். உனக்கே நாமால் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். சிற்றஞ்சேறு காலே. இதுகாரும் கண்ணபிரானிடம் பறை வேண்டும் பறை வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டு வந்த திருவாய்ப்பாடி பெண்கள் இந்த பாசுரத்தில் தங்கள் நோக்கத்தை வெளிப்படையாகவே புலப்படுத்தி விடுகின்றார்கள். திருப்பாவையின் உட்பொருள் பரம தாத்பரியம் இந்த 29வது திருப்பாசுரத்தில் தெளிவாக புலப்படுத்தப்பட்டுள்ளதாக பெரியோர்கள் கூறுவர். எனவே இத்திருப்பாசுரத்தினை திருப்பாவையின் உயிர்நிலை பாட்டென்றும் குறிப்பிடுவர். மிகவும் அமைதியாக இருக்கின்ற வைகறை பொழுதிலே, கண்ணனே, நாங்கள் கூட்டமாக வந்து உன்னை தொழுதோம். இப்போது நாங்கள் உன்னை போற்றுவதன் பொருளையும் அதன் விளைவாக நாங்கள் கேட்கும் பயனையும் உன் திருச்செவி வழி கேட்பாயாக என்று தங்கள் வேண்டுகோளை முன்வைக்கின்றார்கள். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என தொடங்கினர். இவ்வாறு கூறிவிட்டு, நீயும் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஆயர்குடியிலே பிறந்து வளர்கின்றாய். அதனால் எங்களுக்கு உறவாகி விடுகின்றாய். பசுக்களை மேய்த்து அதனால் கிடைக்கும் பயனை பெற்று வாழும் எங்களை அடைக்கலமாய் கொண்டு செலுத்தாமல் கைவிடுவது என்பது உன் தகுதிக்கு தகாதது. இப்போது நீ கொடுக்கின்ற பறையினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மட்டுமின்றி நாங்கள் உன்னிடத்தில் வந்தது இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி வருகின்ற 7 பிறவிகளிலும் நாங்கள் உனக்கு உறவுடையவர்கள் ஆக வேண்டும். உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஆதலால் கோவிந்தனே, இந்த ஆசை தவிர மற்ற ஆசைகளை எங்கள் மனதிலிருந்து அகற்றிவிட்டு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இத்திருப்பாசுரத்தில்தான் கண்ணன் அன்பே தாங்கள் கருதிய பொருள் என்பதை கூறி பக்தி திறமே பரமனை அடைய எளிய வழி என்பதனை திருவாய்ப்பாடி பெண்கள் புலப்படுத்தி உள்ளார்கள் எனலாம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று ஆய்ச்சியர் அருளாளன ஆகிய கண்ணனிடம் வேண்டியனவே இந்த உலக உயிர்கள் ஒவ்வொன்றும் இறைவனிடம் இறந்து வேண்டும் வரமாக அமைய வேண்டும். அதாவது இந்த ஒரு பிறவியில் அன்றி இனி வருகின்ற எல்லா பிறவிகளிலும் இறைவனுக்கே ஊனமொன்றில்லா உத்தமனுக்கே ஆளாக வேண்டும் என்று உயிர் வேட்கை இந்த திருப்பாசுரத்தால் இந்த உயிர்நிலை பாட்டால் உரைப்பாக உணர்த்தப்படுகின்றது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.